வணக்கம் நண்பர்களே. திருவள்ளூர் மாவட்டம் மின்னஞ்சூரில் நடந்த சம்பவம் தமிழகத்தில் மிகப்பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. வடமாநில தொழிலாளர்கள், போலீசார், பத்திரிகையாளர்கள் என பலர் காயமடைந்த கலவரம், கல்வீச்சு சம்பவம் இதெல்லாம் எப்படி நடந்தது, ஏன் நடந்தது, அதற்கு பிறகு நிலைமை எப்படி இருக்கிறது என்ற கேள்விகளுக்கான முழு விபரங்களை இந்த வீடியோவில் உங்களுக்கு கொண்டு வருகிறோம். கடைசி வரை கவனமாக பாருங்க. சம்பவத்தின் தொடக்கம் ஒரு சோகமான விபத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. எல்&டி நிறுவனத்தில் ஒப்பந்த தொழிலாளராக வேலை பார்த்த உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த அமரேஷ் பிரசாத் என்ற புலம்பெயர்ந்த தொழிலாளர் குடிபோதையில் தனது வீட்டின் கூரையிலிருந்து தவறி விழுந்தார். பின்னர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். இந்த மரணம் அவருடன் வேலை பார்த்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்களிடையே அதிர்ச்சியையும் கோபத்தையும் ஏற்படுத்தியது. காரணம் என்ன தெரியுமா? ஒரு தொழிலாளி இறந்துவிட்டார். அவரின் குடும்பத்துக்கு இழப்பீடு தரப்படுமா? பாதுகாப்பு ஏற்பாடுகள் போதுமானதா என்ற கேள்விகள் எழுந்தன. அமரேஷ் பிரசாதின் இறப்புக்கு பிறகு 1000த்திற்கும் மேற்பட்ட புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் ஒன்று கூடினர். இழப்பீடு தர வேண்டும், பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்று கோரிக்கைகள்